கடந்த 3 நாட்களாகவே கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் பெரும் திரளாக கோவை வஉசி மைதானத்தில் அமர்ந்து தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர். அதாவது ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். ஆனால் இன்றைய தினமானது அவர்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டே இருந்தனர். நேற்றைய தினம் அவர்கள் தமிழக முதல்வர் பிரதமரை சந்தித்ததன் காரணமாக மிகுந்த ஒரு நல்ல தீர்வு வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிக்கும் வண்ணமாக பிரதமர் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது தனி சட்டம், அதாவது ஜல்லிக்கட்டுக்கான தனி சட்டம் கொண்டு வர முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். இது இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. இருப்பினும் அவர்கள் இங்கு கூடியிருக்க, அதாவது வஉசி மைதானத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அறவழியில் அமைதியான முறையிலே போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கிறார். எனவே இவர்களுடைய போராட்டம் தொடரும் என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் இது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை குறித்து தற்போது விவாதித்துக் கொண்டிருக்கிறார். இது குறிப்பாக இருக்கக்கூடிய பிரபலங்கள் மற்றும் பல்வேறு இணைந்து இது பல்வேறு கோரிக்கை குறித்து விவாதித்து வருகின்றனர். அது குறித்து இங்க இருக்கக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய இளைஞர்களிடம் கேட்கலாம். வணக்கம், என்ன மாதிரியான கோரிக்கைகள் குறித்து நீங்க இங்க ஆலோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க? இங்க வந்திருக்க எல்லாரும் ஜல்லிக்கட்டு தவிர மற்ற எல்லா விதமான கோரிக்கையோடு தான் வந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா தமிழர்கிட்ட நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஒரே போராட்டம் மூலமா சொல்ல முடியாது. அதனால இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டு அதுல எது அதிகமான கோரிக்கை, அதிகமா மக்கள் என்ன மாதிரி இதெல்லாம் வச்சு நாங்கள் இதுக்காக தான் போராட வந்திருக்கோம்னு சொல்கிறாங்களோ, இன்க்ளூடிங் விவசாயம், அந்நிய பானங்கள் தவிர்ப்பது, காவிரி நீர் பிரச்சனை எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு தெளிவாக எங்கள் கோவை மாவட்ட மக்கள் சார்பாக இன்னும் ஒரு கோரிக்கையை வைக்கல. இது இல்லாமல் திருச்சி, சென்னை அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கோரிக்கை கேட்டிருக்கோம். திருச்சியில் ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சுருக்காங்க, காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத இதில் நீக்கணும். அதே கோரிக்கையை மட்டும் வச்சு முன்னிறுத்தி அந்த போராட்டத்தை தொடர்ந்து இருக்காங்க. நாங்களும் இனிமே அதே இதை கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது கோரிக்கையை இந்த போராட்டத்தை தொடரலாமான்னு சொல்லி விவாதிச்சுட்டு இருக்கோம். இன்னும் தெளிவான ஒரு முடிவுக்கு வரல. ஜல்லிக்கட்டு தொடர்பாக வேற என்ன மாதிரியான கோரிக்கைகளை வச்சு ஆலோசிச்சுட்டு இருக்கீங்க? பிசிஏ ஆக்ட் அமெண்ட் பண்ணணும். மெயினாக இங்கே ஒரே ஒரு விஷயம் தான், பிசிஏ ஆக்டை அமெண்ட் பண்ணணும். அது சென்ட்ரல் கவர்மெண்டால மட்டும்தான் முடியும். அதுக்காக ஒட்டுமொத்த தமிழர்களும் அதை பேஸ் பண்ணி தான் இது நடந்துட்டு இருக்கும். இன்றைய தினம் பார்த்தோம்னா பிரதமர் அவர்கள் அந்த அவசர சட்டத்தை கொண்டு வர முடியாது, நீதிமன்ற வழக்கு இருப்பதன் காரணமாக அவசர சட்டம் கொண்டு வர முடியாதுன்னு பிரதமரை தெரிவிச்சது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா அந்த வருத்தத்தை நாங்க வேற வழியா தெரிவிக்க விரும்பல. இதே அறவழியில, அமைதி வழியில திருப்பி எங்க போராட்டத்தை தொடருவோம். அவங்களுக்கு காதுல எட்டுற வரைக்கும் தொடருவோம். நீங்க இந்த போராட்டத்துக்கு நீங்க ஒரு முடிவு தெரிவிச்சுதான் ஆகணும். ஆனா அந்த வருத்தத்தை நாங்க வேற எந்த வழியிலையும் தெரிவிக்க விரும்பல. இந்த அறவழி போராட்டம்ங்கிறது எந்த மாதிரி பாதைகள்ல எடுத்து செல்லலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்க? இங்க ரயில் மறியலோ சாலை மறியலோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாவே அமைதியா இருக்கும். கரகோஷம் கூட கிடையாது. எங்க எல்லாருடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் முன்னிறுத்தி தான் வச்சிருக்கோம். மற்றபடி வேற இங்க பாட்டோ எதுவுமே கிடையவே கிடையாது. வெறும் கரகோஷம் கூட இல்லாம அமைதியான முறையில கருப்பு துணியில வாயை கட்டி தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கோம். அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்? இப்போதைக்கு விவாதிச்சுட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த விவாதங்கள்ல முடிஞ்சு ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு முன்னிறுத்தி போராட்டம் இன்னும் இனி வரும் நாட்கள்லயும் தொடரலாம். அதாவது ஒரு தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தொடரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். பல்வேறு இந்த போராட்டங்களுக்கு பல்வேறு பிரபலங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப கோவையை பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரியான பிரபலங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க? மயில்சாமி சார் வந்திருந்தாரு. எங்களோட இருந்து 1 hour அவரோட ஆதரவை தெரிவிச்சாரு. சிவகார்த்திகேயன் சார் போன் பண்ணாரு. ஆனா இதெல்லாம் நாங்களாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க தெரிவிச்சாங்க.